ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாப்பனீஸ் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா 2 அவிச்ச முட்டை. ஓகே, ஸோ இது வந்து கோல்டாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது. அதனால் அவிச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு ரஃப்பாக மேஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு சங்கியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல, எனக்கு கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாட்டு மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்பைஸே இருக்காது, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். தெரியும், சுகர் போடுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான், பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட். ஓகே, அதுக்கப்புறம் மேனேஸ். ஸோ யூஸ்வலாக ஜாப்பனீஸ் மேனேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பாப்புலரான ஒரு மேனேஸ், டார்க் எல்லோ கலரில் இருக்கும். பேர் கியூபை மேனேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எக்லெஸ் மேனேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கியூபை மேனேஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய பிளாகில் போய் பாருங்கள், நான் அது போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட சாலட், எக் சாலடோட ஃபில்லிங். இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் போட போகிறேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ்வலாக போட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஸ்பெக்காக க்ரீன் கலரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க. ஸோ நம்மளோட எக் சாலடோட ஃபில்லிங் ரெடி. இப்போ சாண்ட்விச்சில் வச்சிடலாம். ஸோ இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டர். அப்பா இங்கே பாரு, வாவ் சூப்பர். ஸோ பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் வந்து யூஸ்வலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஃபில்லிங்கை வந்து மேலே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட அந்த ஏதாவது ஈரம் இருந்துச்சுன்னா அது ப்ரெட்டை வந்து டைரெக்டாக சாகி ஆக்கிராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் தான் பட்டர். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃப்ளேவருக்கு. ஓகே, மகிமா சத்தம் போடாத. ஸோ பட்டர் வச்சாச்சு. நாங்கள் தாய்லாந்து போயிருக்கும்போது, நான் என்னோட தாய்லாந்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து எப்படின்னா அந்த 7-11 ஒரு ஷாப் உண்டுல்ல, அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ், எக் சாலட் சாண்ட்விச் தான் ரொம்ப ஃபேமஸ். பேக் பண்ணி ரெடியாக அங்கே இருக்கும், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அது வீடியோவில் கூட கவர் பண்ணேன். எக் சாலட் சாண்ட்விச்சு, ஹாம் சாண்ட்விச்சு, என்னெல்லாமோ வெரைட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பட்டர் தடவியாச்சா. இப்போ வந்து ஃபில்லிங் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வைக்கணும். ஸோ ஃபில்லிங் வந்து தாராளமாக வைக்கணும். ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ திக்னஸ் இருக்கும் ஃபில்லிங். ஓகே, வேண்டாம்டா, அம்மா பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் குட்டீஸ் வந்து ஈவினிங் டைம்லலாம் கேட்குறாங்க அப்படின்னா இது ஒரு டின்னராகவே நீங்கள் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்தி. ஓகே, இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ கவர் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். நான் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வச்சு ரேப் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் இங்கே ரேப் பண்ணிட்டேன்ல, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட எக் சாலட் சாண்ட்விச்.